இதை விட்டுட்டு இந்த கிரகணத்தை தூக்கிட்டு போய் சாமியை பேய் முழுங்கிருச்சு, சாமி சக்தி இல்லாம போயிடுச்சு, இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்த நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். ஆனா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் இதுக்கும் கடவுளுக்குமே சம்மந்தம் இல்லை. இது ஒரு இயற்கை இயல்பான ஒரு நிகழ்வு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் இன்னைக்கு நைட்டு கிரகணங்க. அதாவது 7ஆம் திகதி விடிய காலையில கிரகணம் நடக்க போகுது. ஆமா, ஜோதிடப்படி ராகு ஆல்ரெடி கும்பத்துல இருக்கிறாரு. சந்திரனோட சேர்ந்து பௌர்ணமி அமைப்பு. பௌர்ணமி அமைப்பாக இருந்தாலும் சந்திர கிரகணம் பௌர்ணமி இருக்கும்போது தான் நடக்க முடியும்ல. அப்ப சிம்மத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இன்னைக்கு கிரகணம் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட ராகு 24 டிகிரி, கேது 24 டிகிரி இருக்கும்போது இந்த கிரகண அமைப்பு நம்ம மலேசியால இருக்கிறவங்களுக்கு பார்வையான அமைப்புகள்ல இருக்கும். சரி, இந்த அமைப்புகள்ல இன்றைக்கு நைட்டு நடக்கிற கிரகணம் அவங்களுக்கு தோஷம் கொடுத்துருங்க, இவங்களுக்கு தோஷம் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் பாக்குறேன். சில முக்கியமான தரப்புகளே அந்த மாதிரி விஷயம்லாம் போடுறாங்க. இதெல்லாம் உண்மையா? உண்மையிலே கிரகணம் தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா ஆமாம். ஆனா இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட இன்னைக்கு நைட்ல இருந்து அந்த 4 மணி, அந்த 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சூரிய தசை சந்திர தசை நடந்தா இந்த அமைப்புகள்ல கிரகண தன்மைகள்ல அவர்களுடைய காரகங்கள் கெட்டு போகும். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு சூரியனுடைய காரகம், உயிர் காரகம் என்னன்னு தெரியும், சந்திரனுடைய உயிர் காரகம் என்னன்னு தெரியும். அது ஒரு சைட்ல இருக்குங்க. இதுக்கு அடுத்த நிலையாக கர்ப்பிணி பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது, அவங்க சோறு சாப்பிடக்கூடாது, இவங்க சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க? இயல்பிலேயே வானத்துல நிறைய ரேடியேஷன்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ சனியின் பார்வைன்னு நம்ம ஜோதிடத்துல சொல்றோம். அது ஒரு ரேடியேஷன், அது ஒரு வேவ். அந்த வேவ் உங்களை மனதளவுல எந்த அளவுக்கு பாதிக்குதோ அந்த அமைப்புகள்ல தான் கோச்சார அமைப்புகளோ தசாபுத்தி பொழுதுகளும் நடக்கும். இந்த அமைப்புகள்ல பூமியுடைய நிழல்ல சூரிய ஒளி மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரியா ஒரு இது பண்ணி அந்த சந்திரன் மேல விழும் பொழுது சந்திரன் ரெட்டிஷாவோ ப்ளூவாவோ அப்படியோ அப்படியோ நம்ம ப்ளூ மூன், ரெட் மூன், பிளட் மூன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஜோதிட அமைப்புகள்ல இதுக்கான கிளியரான விளக்கம் இருக்கு. பூமியினுடைய வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய ஒளி சிதறல்களின் காரணமாக சந்திரன் நீல நிறமாகவோ சிகப்பு நிறமாகவோ ஆரஞ்சு நிறமாகவோ பிரதிபலிப்பார். இவ்வளவுதான் ஜோதிட விளக்கம். இதுல இந்த யாருமே குறுக்க போந்து இல்லைங்க ஜோசியம் போய் சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஏன் கர்ப்பிணி பெண்ணுங்க சாப்பிடக்கூடாது? இந்த இடத்துல ஓகே, பாம்பு முழுங்கிருச்சு, அது முழுங்கிருச்சு, இது ஒன்னும் டெஷும் கிடையாது. என்ன, உங்களுடைய இந்த இரவுல நடக்கக்கூடிய அந்த அமைப்புகள் குறிப்பிட்ட தன்மைகள்ல உங்களுக்கு ஒளிச்சிதறல்களின் மூலமாக சில ரேடியேஷனை உருவாக்குங்க. அந்த ரேடியேஷன் தான் சாப்பாடுல பட்டா சாப்பாடு விஷமாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோயில் அப்புறம் ஏங்க சாத்துறீங்க? கோயில் இயல்பாகவே காஸ்மிக் பவரை எடுத்து அந்த அந்த கர்ப்ப வாசல் இருக்குல்ல, மூல ஸ்தானம் இருக்குல்ல, அதன் வழியாக அந்த பிரபஞ்ச சக்தியை ஒரு சேர வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால வானத்திலே கொஞ்சம் கொலாப்ஸான ரேடியேஷன் இருக்கும் பொழுது கோயில் நடைய சாத்தி திரும்ப சாமியெல்லாம் அபிஷேகம் பண்ணி கிளியர் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அது நெகட்டிவான விஷயத்த அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். எது, சாமிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த தகுடு. ஓகேங்களா? அது வழக்கமா பாசிட்டிவான விஷயங்களே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது. கிரகண நேரங்கள்ல மட்டும் நெகட்டிவ், வானத்துல என்ன இருக்கோ அதை தானே எடுத்து கொடுக்க முடியும். நம்ம சாமி ஊ அப்படின்னு பில்டப் பண்ணாலும் கூட இதற்கான அறிவியல் விளக்கம் இவ்வளவுதாங்க. வானத்துல இருக்கிற சக்தியை எடுத்து உங்களுக்கு அந்த மூலஸ்தான வாயிலின் வழி சுத்தி அடைச்சிருந்து ஒரு பக்கமாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும் அந்த பவரை. இதுதான் கோயிலுடைய கான்செப்டே. இந்த கான்செப்ட்ல வானத்திலே நெகட்டிவான எனர்ஜி இருக்கும்போது, நெகட்டிவான வேவ் இருக்கும்போது அந்த ரேடியேஷன் உங்களுக்கு கோயில் வழியா ரிலீஸ் ஆகுங்க. அதனாலதான் கோயிலை சாத்துவாங்க. கிரகணம் முடிஞ்சோடனே கோயில் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் ஏன் சாப்பாடு விஷமா மாறுதுன்னு சொல்றாங்க? இந்த தன்மைகள்ல கர்ப்பிணிங்க, வயதானவர்களுக்கு இந்த மாதிரியான தன்மை இருக்கு. மிக முக்கியமா இது மலேசியால நடக்கிற நேரத்துக்கு நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம். நைட்டு 12ல இருந்து 4 வரைக்கும் தான் இந்த காலகட்டத்துல தான் நடக்குது. நிறைய பேர் முழிச்சே இருக்க மாட்டோம். அப்ப யாருக்குங்க பாதிப்பு? நட்சத்திர தோஷம்லாம் வருதுன்னு சொன்னீங்களா? ஒரு புண்ணாக்கும் இல்லைங்க. இந்த இடத்துல கிரகணத்தினால் பாதிக்கப்பட போறது இந்த காலகட்டத்துல குறிப்பிட்ட அந்த 4 மணி நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாங்க. காரக பிரச்சனைகள் இருக்கும். ஒருவேளை சூரிய சந்திரனே லக்னாதிபதியாக வந்தால் சில இடங்கள்ல ஆதிபத்திய பிரச்சனைகள் இருக்கும். லக்ன ஆதிபத்திய பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்காக சொல்றேன். சும்மா தோஷம் வந்துருச்சுங்க போய் அர்ச்சனை பண்ணீங்க, பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஜோசியத்து மேல பழிய போட்டு போய் பண்ணாதீங்க. ஜோதிடத்துக்கும் தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இந்த இடத்துல குறிப்பிட்ட ராகுவோடையோ சந்திரனுடையோ
அவரு சூரியனுடைய அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இப்ப பிறக்கிறவங்களுக்கு. உடனே 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி வருது. பூமி பொறந்ததுல இருந்தே இதுதான் மொத கிரகணம். இந்த மாதிரியான அற்புத கிரகத்த பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரியான முட்டாள்தனமான விளக்கம் யாராவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. தயவு செய்து நம்பாதீங்க. கிரகணம் என்பது இயற்கையான வானியல் நிகழ்வு. அந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான குழந்தை பிறக்கணும், எந்த கர்ம வினையின் அடிப்படையில அவங்களுக்கு எந்த மாதிரியான தாய், தந்தை அமையணும்ன்றத டிசைட் பண்றது தான் இந்த இடத்துல கிரகணம் பண்ணக்கூடிய அமைப்பு. கூடுதலாக மனதை நிர்ணயம் பண்ணக்கூடிய சந்திரன், மனோகாரகன் பாதிக்கக்கூடிய அமைப்புங்க. இத விட்டுட்டு இந்த கிரகணத்தை தூக்கிட்டு போய் சாமிய பேய் முழுங்கிருச்சு, சாமி சக்தி இல்லாம போயிருச்சு. இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்த நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். ஆனா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் இதுக்கும் கடவுளுக்குமே சம்மந்தம் இல்ல. இது ஒரு இயற்கை இயல்பான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல ஜோதிடத்தினுடைய பார்வை இவ்வளவுதாங்க. இதை விட்டுட்டு இப்ப இந்த விஷயம் வந்துருதுங்க, அந்த தோஷம் வந்துருதுங்க, அதுக்கு பூஜை பண்ணுங்க, இதுக்கு கழிக்கணுங்கன்னு சொல்றதெல்லாம் முழுமையான முட்டாள்தனம். இதுக்கும் ஜோசியத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். நான் உங்களுக்கு கிப்ரோஸ். வணக்கம்.